சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் போதிய கழிவறை இல்லாததால் பல்வேறு பணிகளுக்காக வரும் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். ஒரே ஒரு கழிவறை மட்டுமே உள்ள நிலையில் அதில் கதவு இல்லாமலும் பராமரிப்பு இல்லாமலும் பாழடைந்து காணப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெர்ரி வழங்க கேட்கலாம். ஜெர்ரி, வணக்கம். பொதுமக்கள் முன்வைக்கும் இந்த குற்றச்சாட்டு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் போதிய கழிவறை இல்லாததால மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு பணிகளுக்காக வரக்கூடிய பொதுமக்கள் அவதியுற்று வருகிறார்கள். மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் ஒரு கழிவறை மட்டுமே இருக்கிறது. அந்த கழிவறையிலும் கதவு இல்லாமலும் கதவுல இருக்கக்கூடிய தாழ்பால் இல்லாமலும் பாழடைந்து காணப்படுவது பார்க்க முடிகிறது. எனவே இந்த அசுத்தமாக இருப்பதால நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் இருக்கிறது. குறிப்பாக பெண்கள் பயன்படுத்தும் கழிவறைகளுடைய கதவில் ஒரு நபர் நுழையக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஓட்டை இருப்பதையும் நம்ம அந்த காணொலியில பார்க்க முடியும். அதற்கு அருகே உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு கழிவறையும் பூட்டப்பட்டே இருக்கிறது. அதற்கான சாவியை மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்துறை அலுவலகத்தில் பெற்றுக் கொள்ளுமாறு அந்த நோட்டீஸும் அந்த கதவுலே ஒட்டப்பட்டிருக்கிறது. பூட்டப்பட்ட கழிவறை உள்ளேயும் சென்று பார்த்தபொழுது அந்த கழிவறையுமே அசுத்தமாகவே இருக்கிறது. பொதுவாகவே நாளொன்றுக்கு 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து செல்கின்றனர். அவர்கள் இந்த வளாகத்திற்குள்ளே அருகில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான அலுவலகத்தில் வருபவர்கள் அந்த கழிவறையே பயன்படுத்துகிறார்கள். அவர்களிடம் கேட்டபொழுது கூட வருடக்கணக்கிலே இந்த கழிவறை அசுத்தமாகவே இருக்கிறது, இன்னும் சுத்தம் செய்யவில்லை என்றே குற்றம் சாட்டுகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.